நான் இருக்கும் வரை ஒரு சூர் மாத்திக்க மாட்டேன். காரணம், இது பதவிக்காக இந்த உடம்பு இங்க வரல. இந்த ரத்தம் என்பது ஒரு எம்எல்ஏ எம்பியை வாங்கி பேருக்கு பின்னாடி எம்பி எம்எல்ஏ போட்டுக்கலாம். ஐபிஎஸ் இருந்ததே தூக்கி வீசிட்டு வந்தால் நான், அதனால இந்த எம்பி எம்எல்ஏ போட்டு என் பேரை அழகுபடுத்திக்கலாம், அதுக்கு இங்க வரல. சிஎம்னு ஒரு வார்த்தையை போட்டுக்கலாமா, அதுக்கும் வரல. என்னை விட தகுதியானவர்கள் 1000 பேர் இந்த ஊர்ல இருக்காங்க. நான் இங்கே வந்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டளை அமர வைக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன். அதற்கு எவ்வளவு பெரிய சவாலை நான் பார்த்துக்கிறேன். அதனால இந்த முதுகுல இன்னும் இடம் இருக்கு, நிறைய குத்துங்க. 2 பேர் குத்திட்டு போயிட்டா, 3 பேர் குத்திட்டு போயிட்டா இந்த முதுகு எதையும் தாங்கும். கத்தி பெரிய கத்தியா வச்சு குத்துங்க, சின்ன சின்ன கத்தியெல்லாம் குத்தினா கொசு கடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் இப்படித்தான், யாருக்கு என்னை மாத்திக்க மாட்டேன். அது டெல்லியில இருந்து யாரு கூப்பிட்டு சொன்னாலும் நான் மாத்திக்க மாட்டேன். நான் இப்படித்தான். இப்படி இருந்தா மட்டும்தான் தமிழகத்துல அரசியல் செய்ய முடியும் என்பது எனக்கு தெரியும். டெல்லியில கூப்பிட்டு சொல்லி அப்படியே 10 பதுசா அப்படியே வந்து மேனேஜர் மாதிரி மாறிக்கிட்டோம்னா தேசிய கட்சிகளுக்கு எல்லாம் இங்க வேலையே இல்லை. எங்க அக்ரஷன் மட்டும்தான் தமிழக மண்ணில் வேலை செய்யும். தமிழை முதன்மைப்படுத்தி மட்டும்தான் இங்க அரசியல் பண்ண முடியும். தமிழக மக்களை மையப்படுத்தி தான் அங்க அரசியல் இருக்கணும். அதை தவிர என்ன அரசியல் இங்க செஞ்சா